சபரிமலையில் நாள்தோறும் சுமார் 90,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யும் நிலையில் பக்தர்கள் உடனடியாக மற்றும் ஆன்லைனில் அனுமதி சீட்டு பெற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் தகவலை கேட்கலாம். சபரிமலைக்கு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் பம்பையிலிருந்து மலையேறி மலையில இருக்க ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு வர்றாங்க. இங்க வர்ற பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவும் உடனடி பதிவு மூலமாக மலையேற முடியும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அதாவது ஆன்லைன் செக்கிங் கவுண்டர் இங்க பாத்தீங்கன்னா தாங்க பதிஞ்சிருக்க அந்த ஆன்லைனையும் தற்காலிகமா அதாவது உடனடியாக பதிஞ்சிருக்க அந்த டோக்கனையும் இங்க காமிச்சு இங்க பதிவு செய்த பின்னர் பாத்தீங்கன்னா மலையேற அனுமதிக்கப்படுவாங்க. தற்பொழுது நம்ம கிட்ட ஆம்பூரை சேர்ந்த தாமோதரன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், எங்கிருந்து வர்றீங்க? ஆன்லைன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைன் புக் பண்ணோம். இப்போ இங்கே வந்த பிறகு பம்பால குளிச்சுட்டு இங்கே வந்த பிறகு கியூவில் நின்று ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆன்லைன் டிக்கெட் காமிச்சிட்டு உள்ள போனோம். இப்போ ஐயப்பா சாமி பார்த்துட்டு 18 படி ஏறி பார்த்து சாமி பார்க்க போகிறோம். வரும் ஐயப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது கம்பல்சரி, இது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று. வர்ற ஐயப்ப பக்தர்கள் இந்த ஆன்லைன்ல முன்பதிவு செய்து அதை இங்க பதிவு செய்த பின்னர் தான் மலையேற்றத்துக்கு அனுப்பப்படுவார்கள். ஆன்லைன் இல்லாத யாருமே இங்கிருந்து மலையேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வரும் காலங்களில் இந்த தற்காலிக பதிவு அப்படிங்கறதுல இன்னும் நிறைய ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அதாவது இந்த அனுமதி பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிஸியாவே இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல முன்பதிவு அதாவது இந்த அனுமதி சீட்டை பெறவங்க அதிக அளவில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல காத்திருந்தது ஆன்லைன் இங்க சரி செய்யப்பட்டு அவங்க மலையேறினாங்க. தொடர்ந்து வரும் பக்தர்களுக்கு இன்னும் அதிகப்படியான கவுண்டர்கள் திறந்து ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கும் மலையேறதுக்கும் கூடிய சீக்கிரத்தில் அனுமதி கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் ஒரு வேண்டுகோளா சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.